ஆமீன். எங்களுடன் சௌரி ஜான்சி அவர் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கத்தரண்டை ஜபங்களோடு துதிகளோடு பாடல்களோடு வேத வார்த்தையோடு வேத வாசிப்போடு வழிநடத்துவார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்கிற அவரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். பிரைஸ் லோட்டம்மா. ஆமீன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன் ஆமேன். தேவனை ஆராதிப்பதற்காக தன்னுடைய பாவத்தில் நாங்கள் ஒரு மனமாக கூடி வந்திருக்கிறோம். வழக்கம் போல தேவனை ஆராதித்து நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் எடுத்து வருவதற்கு தேவன் இந்த நாட்கள் எங்களுக்காக தந்திருக்கிறார். அவருடைய பாதத்தில் நின்று ஒரு மனமாக அவருடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அன்பான பரலோக தகப்பனே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் நல்ல தேவன் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல நாளை நீர் எங்களுக்காக தந்து இன்றைய நாள் முழுவதும் உங்களை கரம் பிடித்து நடத்தின தேவனருமை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பாதத்தை நம்பி வந்தவர்களை கைவிடாத தேவன் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நம்பத்தக்க தேவன் நீர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நோக்கி நாங்கள் ஓடி வரும்போது எங்களுக்கு செவி கொடுக்கும் தேவனாய் இருந்து எங்களை நடத்தும் தேவன் நீர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கும் எங்கள் மீது நீர் கண்ணோக்கமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்லவரே, உம்மை துதிக்கிறேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை துதிக்கிறேன். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறேன். உயர்ந்தவரே, உம்மை துதிக்கிறேன். உன்னதரே, உம்மை துதிக்கிறேன். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறேன். அடைக்கலத்தில் உயர்ந்த அடைக்கலத்தில் எங்களை வைத்து காத்தவரே, உம்மை துதிக்கிறேன். எங்கள் பாவங்கள் சாபங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, உம்மை துதிக்கிறேன். என்றைக்கும் நீர் எங்களுக்கு பெரியவர் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்கு நீர் போதுமாயிருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். பரிசுத்தமான உம்முடைய கரத்தில் வைத்தங்களை நடத்தி கொண்டு வருபவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமான கரம் எங்கள் தலைகள் மேல் இருந்தபடியால் நாங்கள் ஜீவனோடும் சுகபலத்தோடும் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் என்னை உம்முடைய தோள்களில் சுமந்து வந்ததால் எத்தனையோ தடைகளை தாண்டி நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் என்றைக்கும் பெரியவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் ஆராதிப்பதற்கு சிறந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. மக்கு நன்றி செலுத்துகிறேன். உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே நான் ஆராதிக்க சிறந்தவரே, உன்னதத்தில் உயர்ந்தவரே, உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே, உந்தன் அன்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் வேங்குதே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீருன்னதத்தில் உயர்ந்தவரே, நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே, உம் திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே நான் ஆராதிக்க சிறந்தவரே, நீருன்னதத்தில் உயர்ந்தவரே. நன்றி ஆண்டவரே. உன்னதத்தில் உயர்ந்த எங்கள் நல்ல தேவன் நீர். நல்லவரும் வல்லவரும் கிருபை உள்ளவருமாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மேல் நம்பிக்கை உள்ள மனுஷன் பாக்கியவான் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள். இந்த நேரத்தில் உம்முடைய பாதபடியில் தலை சாய்த்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நிற்கும்
இந்த நேரத்தில் நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் உம்முடைய நாமத்திற்கு பயப்படும் பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கும் போது, உம்முடைய நாமத்தை மட்டுமே நாங்கள் நம்பி வந்து நிற்கும் போது, பரிசுத்தமான கரத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் நோக்கி நிற்கும் போது, எங்களை நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். கிருபையின் கண்களால் எங்களை காணுவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்மை தேடும் பிள்ளைகளை ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கரத்தை பிடித்து நீர் நடத்துகிறீர் ஆண்டவரே. தீமைகளை விட்டு நன்மைகள் செய்பவர்களாக சமாதானத்தோடு நாங்கள் நடக்கும் போது உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் நீதிமான்களாக உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் உம்முடைய செவிகள் எங்களுக்காக திறந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். மகத்துவமான தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். போதுமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் பாவங்கள் சாபங்களுக்காக அடிக்கப்பட்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா விதமான உபத்திரவங்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரர்களாகிய எங்களை நீர் மீட்டுக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் எங்களை மூடும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கே இருவர் மூவர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்ன உண்மை உள்ள தேவன் நீர் அல்லவோ ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி உம்முடைய நாமத்தை ஆராதிக்கும் போது, உம்முடைய நாமத்திற்கு பயந்து பயத்தோடும் பக்தியோடும் உம்முடைய பாதத்தில் நிற்கும் போது, நீர் உண்மையுள்ள தேவனாய் நீதியின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்று உம்மை நோக்கி விசுவாசித்து கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிகளாக நீதிமான்களாக உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கும் போது கிருபையின் கண்களால் நீர் எங்களை காண்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் செய்பவரே உமக்கு நன்றி. உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை காணுவதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரத்தின் நிழலில் நீர் எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. சத்ருவின் கரத்தில் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்காமல், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்காமல் உம்முடைய கரத்தின் பிடியில் வைத்து நீர் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் எங்களை மூடி பிரகாசமடைய செய்யும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வெட்கப்பட்டு போக விடாமல் தலை நிமிந்து நடக்க செய்த தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அடியவர்களாகிய நாங்கள் உம்மை நோக்கும் போது, உம்மை நோக்கி எங்கள் கரத்தை உயர்த்தும் போது, இடுக்கண்களுக்கெல்லாம் எங்களை நீக்கலாக்கி ரட்சிக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் போகும்போதும் வரும்போதும் தூதர்களை அனுப்பி எங்கள் கால்கள் தடராமல் நீர் காத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மேல் நம்பிக்கை வைக்கும் பிள்ளைகளாக, உம்முடைய பாதையில் நடக்கும் பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்து அதன்படி விசுவாசித்து அந்த பாதையில் நடக்க செய்யும் தேவாதி தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவரும் எங்களை கைவிடாதவருமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆயன் தன் மந்தையை அறிந்திருக்கிறது போல நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாயின் கருவில் இருந்து பெயரை சொல்லி எங்களை நீர் அழைத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கு சென்ற போதிலும் எங்களுக்கு முன்பாக நீர் நடந்து செல்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு உமக்கு பின் செல்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்தும் ஆயனாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை தேடாமல் இருந்து எங்களை தேடி வந்து கரம் பிடித்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இதுவரையும் நீர் எங்களை நடத்தினதற்காக உமக்கு நன்றி. இதுவரையும் நீர் எங்களை உம்முடைய பாதையில் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளால் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய பாதத்தில் தலை சாய்த்து நிற்கிறோம். உம்முடைய அளவில்லாத கிருபை எங்களோடு இருப்பதால் இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் தலை சாய்த்து நிற்க நீர் கிருபை செய்திருக்கிறீர். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்தமான கரம் எங்களோடு இருக்கும் போது நாங்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் எங்களை நோக்கும் போது நாங்கள் நல்ல பாதையில் நடத்தப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கும் போது நாங்கள் நிறைவாக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் எங்கள் கரத்தை பிடித்து நடத்தும் போது நாங்கள் உம்முடைய பாதையில் நடக்க நீர் உதவி செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம்.
உம்மை நோக்கி எங்கள் இருகரங்களையும் நாங்கள் உயர்த்தும் போது உம்முடைய கிருபையின் கண்கள், பரிசுத்தமான கண்கள் எங்களை காணுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்தில் எங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் வைக்கும் போது நீர் எங்களுக்கு செவிமடுக்கும் தேவனாயிருந்து ஆமென்றும் ஆமேன் என்றும் நீர் தரும் பதில்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஐயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாமத்தை நாங்கள் துதி பாடி துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் செலுத்துகிறோம். மேன்மையான உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, மேன்மைப்படுத்துகிறோம் தகப்பனே. துதியும் கனமும் மகிமையும் உமக்குரியது. உம்முடைய பாதத்தில் இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக தாழ்த்துகிறோம், குடும்பம் குடும்பமாக பணிகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்தி எங்கள் தலைகளை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் நாங்கள் தலை சாய்த்து நிற்கிறோம். ஆண்டவரே, கிருபையின் கண்களால் எங்களை காணுபவரே, உம்முடைய பரிசுத்தமான கரங்களின் நிழலில் நீர் எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. கர்த்தர் நீர் எங்கள் மேய்ப்பராக இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஒருபோதும் உம்முடைய நாமத்தை நம்பி இருப்பவர்களை நீர் அசைவுறாமல் காத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிருபைகள் எங்களோடு, உம்முடைய சமூகம் எங்களோடும் சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்பவரே, நன்மைகளாலும் கிருபைகளாலும் எங்களை நீர் அலங்கரிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காகவே ஜீவனை தந்தவரே, எங்களை வாழ வைக்கும் தேவன் நீர். என் ரட்சிப்பு எங்களுக்காக கட்டளையிட்ட தேவன் நீர். நீர் என் மேய்ப்பராக இருக்கும் போது நாங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை. ஆண்டவரே, நீர் எங்கள் மேய்ப்பராக இருக்கும் போது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை தகப்பனே. நீர் எங்கள் ஆயனாக இருக்கும் போது நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தர் நீர் எங்கள் வெளிச்சமும் எங்கள் ரட்சிப்புமாயிருக்கும் போது எங்களை நீர் நல்ல பாதையில் நடத்தி கொண்டு வருகிறீர் என்று உம்மை மட்டும் நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே, வார்த்தைகளால் எங்களை ஆசீர்வதிக்கும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. தங்கிருவை பெரிதல்லோ என்னீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபைதாருமே, இன்னும் தேவை கிருபைதாருமே. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பது போகிருவை, நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே, காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தீனமதிகாலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமே உன் கிருபை தாருமே, போது போதுமே உன்
உபயதாரமே. நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு போதுமானது. வாழ்நாள் முழுவதும் உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன். நீர் எங்களை காண்கிற தேவன். எப்படியான ஒரு சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை நீர் சந்திப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகள் எங்களோடு பெரியதாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. வாக்குத்தத்த வசனங்கள் மூலம் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய கிருபைகளால் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிற தேவன் நீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் மேல் கண்ணை வைத்து நீர் ஆலோசனை சொல்லுகிற தகப்பனாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பாதையில் எங்களை நித்தமின் நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியின் கனிகளால் எங்கள் உள்ளத்தை நீர் நிரப்பும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வானதூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி துதித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாங்களும் உம்முடைய அடியார்களாக உம்முடைய பாதத்தில் நின்று பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் உண்மை உள்ளவர் என்று துதிக்கிறோம். நீர் எங்கள் ஆராதனைக்குரியவர் என்று உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் ஆராதனைக்கு தகுதியானவர் என்று உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனமான நேரங்கள், பலவீனமான நாட்களில் எல்லாம் எங்களை நீர் பலம் தந்து தாங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ அக்கினி போன்ற சோதனைகளில் நாங்கள் நடந்து வந்திருந்தாலும் ஜெயத்தை மட்டும் எங்களுக்காக தந்த தேவன். நன்மைகளை மட்டும் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆபத்தான காலங்களில் எங்களுக்கு அரணான கோட்டையும் எங்கள் கேடகமும் துருகமுமாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பலம் தரும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆவியானவரே. பலவீனமான நேரத்தில் பலப்படுத்தும் உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளில் நீர் எங்களை தாங்கி நடத்துவதற்காக உமக்கு நன்றி. பரலோக தேவனே உம்மை ஆராதிக்கிறேன். பரிசுத்தம் நிறைந்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். அப்பா என்று உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு சித்தம் செய்து அளித்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். உம்முடைய பாதபடியில் எங்கள் உள்ளங்களை எங்கள் தேவைகளை வைக்க உதவி செய்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். எத்தனையோ பேர்கள் மத்தியில் எங்களை தெரிந்து கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். நீர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கைவிடாத தேவன் நீர் என்பதை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தின தேவனாய் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ அதிசயங்களை செய்த தேவாதி தேவனே, உனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் உனக்கு வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவால் எங்களுக்காக கொண்டு வரப்படும் ஒவ்வொரு சத்துருவின் திட்டங்களும் எண்ணங்களும் இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் நிர்மூலமாகுவதற்காக ஸ்தோத்திரம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் எங்களை விடுவிக்கும் தேவனே உம்மை துதிக்கிறேன். தாய் தனது பாலகனை மறந்தாலும் எங்களை மறவாதவரே உம்மை துதிக்கிறேன். எங்களை விட்டு விலகாமல் இருப்பவரே உம்மை துதிக்கிறேன். எங்களை கைவிடாதவரே உம்மை துதிக்கிறேன். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவரே உம்மை துதிக்கிறேன். எங்கள் அடைக்கலமும் பலமுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகா உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கப்படத்தக்கவரும் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரும் ஆகிய தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவரே, எங்களுக்கு விடுதலை தரும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு விடுதலை தருவதற்காக நீர் 3ஆம் நாளில் உயிர்த்து இந்த உலகத்துக்கு வந்ததற்காக உமக்கு நன்றி. எங்களுக்காக நீர் உயிர்த்ததற்காக உமக்கு நன்றி ஐயா. நன்மைகளை மட்டும் செய்யும் தேவனாய் இருந்து எங்களை நடத்துவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய அளவில்லாத கிருபையின் நிமித்தம் நீர் எங்களுக்கு இறங்கும் தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கமும் மனதுருக்கமுமான தேவாதி தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசுபவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை ஆசீர்வதிப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் தட்டு தடுமாறி நிற்கும் நேரங்கள் எல்லாம் எங்களை தாங்கி நடத்தும் உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரையும் நீர் எங்களை நடத்தின விதம், இதுவரையும் நீர் எங்களை அற்புதமாக கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்த
கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறேன். நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் வந்து நின்று துதிக்க பலம் தரும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வார்த்தைகள் மூலம் எங்களை தேற்றுகிறீர். வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசுகிறீர். வார்த்தைகள் மூலம் எங்களுக்கு ஆறுதல் தருகிற தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிடும் அனைவருக்கும் நீர் அருகில் இருக்கும் தேவன் என்று உம்மை துதிக்கிறேன். இரக்கமும் மனதுருக்கமும் தயவும் உள்ள தேவாதி தேவனே, நீதியின் வலது கரத்தால் எங்களை தாங்கி நீர் நடத்துவதற்காக உமக்கு நன்றி. திகியாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்னதற்காக நன்றி. நீர் எங்கள் நல்ல மேய்ப்பனாய் எங்கள் வாழ்க்கையில் குறைவில்லாமல் எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகள் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல காத்த தேவனே, இம்மட்டும் நீர் எங்களை கைவிடாத தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபைகள் நல்லதாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. நல்லவரும் வல்லவரும் கிருபை உள்ளவருமாயிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்லும் தேவாதி தேவனே, நம் பாவங்களுக்காக காயப்பட்டவரே உமக்கு நன்றி. எங்கள் அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டவரே உமக்கு நன்றி. வல்லமையும் ஞானமும் தந்து எங்களை துதிப்பதற்காக தெரிந்து கொண்டவரே உமக்கு நன்றி. தேவனாகிய நீர் என் வெளிச்சமும் மீட்புமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் எங்களை தப்புவித்தவரே உமக்கு நன்றி. வேடனுடைய கண்ணியில் இருந்து நமக்கு விடுதலை தந்தவரே உமக்கு நன்றி. எத்தனையோ கொள்ள நோய்கள் மத்தியில் உம்முடைய பரிசுத்த கரத்தால் எங்களுக்கு அடைக்கலம் தந்தவரே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தூதர்களை அனுப்பி எங்கள் கால்கள் தடுமாறாமல் நீர் காத்துக் கொள்ளும் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல உன்னதமான ஒரு தேவன் வேறு யாரும் இல்லை. எல்லா நாமங்களிலும் உயர்ந்த உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லா நாமத்திலும் மேலான உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுக்கு ரட்சிப்பை தந்துமுடைய நாமத்தை தெரியப்படுத்தின அந்த தயவிற்காகவுமே ஆராதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். எந்த நேரத்திலும் எங்களோடு இருக்கும் கைவிடாத கண்மலையே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, உம்மை போல் யாருமில்லை. என் இயேசுவே, இயேசுவே, உம்மை போல் யாருமில்லை. 10,000ங்களில் சிறந்தவர் நீரே, ரூபத்தில் பூரணரே. பள்ளத்தாக்கின் லீலியே, சாரோனின் ரோஜா, பரிசுத்தம் மானவரே. என் இயேசுவே, இயேசுவே, உம்மை போல் யாருமில்லை. உம்மை போல் யாருமில்லை. உம்மை போல வேறொரு தேவனுமில்லை. உன்னதமானவரே, எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் ரட்சிப்பு உம்மில்தானே. என் இயேசுவே, இயேசுவே, உம்மை போல் யாருமில்லை. உம்மை போல் யாருமில்லை. எனக்காக யாவையும் செய்பவர் நீரே, கிருபையுள்ளவரே. எந்த நாளும் எப்போதும் என்னோடு இருப்பீர், கைவிட கண்மலையே. என் இயேசுவே, இயேசுவே, உம்மை போல் யாருமில்லை. உம்மை போல் யாருமில்லை.
ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தைகளின்படி இதுவரைக்கும் நீர் எங்களை விட்டு விலகி விடாமல், எங்களை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கைவிட்டு விடாமல் காத்து கொண்டிருக்கிற தேவன் நீர். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகியாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தைகளுக்கு நாங்கள் பயந்து போய் நிற்கும் நேரங்களில் எங்களை பலப்படுத்தின தேவன் நீர். நாங்கள் கலங்கி நிற்கும் நேரங்களில் எங்களை திகியாதே, கலங்காதே என்ற வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசின தேவன் நீர். எந்த நேரத்திலும் நீர் எங்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. எந்த நேரத்திலும் உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்பவரே, நீர் அதிசயமான தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். அதிசயம் செய்த தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னவரே, நாங்கள் ஒன்றும் தெரியாதவர்களாக இருந்தும் நீர் எங்களுக்காக அதிசயங்களை செய்து அதிசயமான விதமாக எங்களை நடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்னவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுக்கு கிருபை செய்கிற தேவன் ஆண்டவரே. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை எல்லாம் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கும் ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள் என்றவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய அதிசயமான செய்கைகளை நீர் உம்மை அறியாத ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை தெரியாத உம்முடைய நாமத்தை அறியாத பிரசமிய மக்கள் மத்தியிலும் உம்முடைய அதிசயங்களை நீர் விளங்கப்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளில் நாங்கள் விசுவாசமாக இருந்த போதிலும் உம்மை மறுதலியாமல் நம்முடைய வசனத்தை நாங்கள் அந்த பாதையில் நடக்கும் போதெல்லாம் உம்முடைய பாதத்தில் நின்று எங்களை துதிப்பதற்கு தகுதியாக்கின தேவன். உம்முடைய நாமத்தை எங்கள் வாயினால் சொல்லி உச்சரிக்க வைத்த தேவன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்காக தந்த தேவன். எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் எங்களை நீர் தெரிந்தெடுத்து உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து நிறுத்தின தேவன் ஆண்டவரே. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவரே, நாங்கள் நீதிமான்களாக உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் தெரிந்தெடுத்த பாத்திரங்களாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. குயவன் கையில் இருந்த களிமண் போல இருந்த எங்களை நீர் உமக்கு பிரியமான பாத்திரமாக வரைந்த பாத்திரங்களாக நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விரும்பும் காரியங்களை எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சிறகுகளால் எங்களை மூடுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய செட்டைகளின் கீழே நீர் தந்த அடைக்கலத்திற்காக உமக்கு நன்றி. உம்முடைய சத்தியம் பரிசையும் கேடகமுமாக இருக்கும் என்ற அந்த வார்த்தைகளை எங்களுக்கு தந்து உம்முடைய சத்தியத்தில் எங்களை நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை கரம் பிடித்து நீர் நடத்துகிறீர், நான் அறிந்திடுவேன் என் நண்பர் இயேசுவை. என்னை கரம் பிடித்து நீர் நடத்துகிறீர், நான் அறிந்திடுவேன் என் நண்பர் இயேசுவை. சோர்வுகள் வந்து பலனற்று போனால் உம் வசனம் என்னை உயிர்ப்பித்திடும். கலங்கும் நேரம் என்னை கைவிடாதேவா, காலமெல்லாம் என்னை காத்திடுவீர். என்னை கரம் பிடித்து நீர் நடத்துகிறீர், நான் அறிந்திடுவேன் என் நண்பர் இயேசுவை. கடந்த காலமெல்லாம் கூட வந்தீர், கஷ்ட
நேரமெல்லாம் தூக்கி சுமந்தீர், சோதனைகள் என்னை சூழ்ந்தாலும் உமக்காக வாழ உதவி செய்தீர். என்னை கரம் பிடித்து நீர் நடத்துகிறீர், நான் அறிந்திடுவேன் என் நண்பர் இயேசுவை. உலகம் என்னை வெறுத்தாலும் நீர் ஒரு போதும் என்னை மறப்பீரோ, ஜீவன் தந்து என்னை மீட்டவரே, அன்பை நான் மறப்பேனோ. என்னை கரம் பிடித்து நீர் நடத்துகிறீர், நான் அறிந்திடுவேன் என் நண்பர் இயேசுவை. நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக செயல்படும் சத்துருவின் தொல்லைகள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கின்றோம் நம்புகிறோம் ஆண்டவரே. சத்துருவின் திட்டங்கள் எண்ணங்கள் எங்கள் வாழ்க்கையில் பலிக்காமல் நீர் காத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி. நீர் சுற்றிலும் கண்மலையாக நின்று காத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானித்து அறிக்கையிடை செய்பவரே, உம்முடைய நாமத்தை தெரிந்த எங்களை நீர் கைவிடாத தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. தலைமுறை தலைமுறையாக எங்களை தாங்கி நடத்துபவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையாக எங்களை தாங்குபவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லை என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வானாதி வானங்களில் உயர்ந்தவரும் தேவாதி தேவர்களில் சிறந்தவருமாய் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, இந்த நேரத்தில் உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள் உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை போற்றுகிறோம், உம்முடைய தயவுகளுக்காக உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆர்ப்பரித்து துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகள் என்றைக்கும் உள்ளது என்று திரளான ஜனங்கள் மத்தியில் நாங்கள் ஒரு மனமாக சொல்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு தீங்கும் எங்களை அணுகாமல் உம்முடைய திருக்கரங்கொண்டங்களை ஆசீர்வதிக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. பாவத்திலும் சாபத்திலும் இருந்த எங்களை நீர் இவ்வளவாய் நேசித்து இம்மட்டுமாய் எங்களை கரம் பிடித்து நடத்தி ஆலோசனையின் கர்த்தராக இருந்து யோசனையில் பெரியவராக எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. அந்த தயவையும் இரக்கத்தையும் நாங்கள் நினைத்து நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களை ஆளுகை செய்பவரே, உம்முடைய தூய பாதையில் நீர் எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. தீங்கு நாட்கள் எல்லாம் எங்களை உம்முடைய கூடார மறைவில் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்களை ஆராய்ந்து அறியும் தேவாதி தேவனே, உம்முடைய வழிகளில் நடக்க கிருபை செய்பவரே, உம்மை துதிக்கிறேன். உன்னதத்தின் தேவனாய் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து மேன்மைப்படுத்துகிறவரே, உம்மை துதிக்கிறேன். உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு போதுமானது என்று உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிசுத்த நாமத்தை ஆராதிக்கிறோம், பரிசுத்த நாமத்தை துதிக்கிறோம். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னீரே. உம்முடைய நாமத்தை முன்னிட்டு நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மட்டுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அவரின் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்ற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பம் குடும்பமாக உம்முடைய பாதத்தில் இந்த நேரத்தில் பணிகிறோம். பெயர் பெயராக உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு தருகிறோம். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை ஆண்டவரே. உமக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமான அந்த தழும்புகள் எங்களுக்கு தந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இரவும் பகலும் எங்களை நினைப்பவரே, நீர் உறங்காமல் தூங்காமல் எங்களை காத்துக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு அருகில் வருகிற தேவன் நீர், எங்களுக்காகவே இறங்கி வருகிற தேவன் நீர், இறங்கி வந்து உம்முடைய நிழலில் எங்களை மறைத்துக் கொள்ளுகிற தேவன் நீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். தாங்கள் மன்னிப்படைவதற்காக நீர் தண்டிக்கப்பட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நீதிமானாக்க நீர் பலியானீர், உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்கள் நோய்கள் நீங்குவதற்காக நீர் காயப்பட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சாபங்களை நீக்குவதற்காக சிலுவையில் சாபமானீர், உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்தீரே, ஸ்தோத்திரம். நாங்கள் செல்வந்தனாய் வாழுவதற்காக சிலுவையில் நீர் ஏழ்மையானீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மகிமையாய் வாழ்வதற்காக அவமானத்தை அடைந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புத்தரும் போது எங்களை தள்ளாட விடாமல் தாங்கி நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எதிர்காலங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புத்தருகிறோம் ஆண்டவரே. எங்கள் எதிர்காலங்களை நீர் திட்டமிட்டு ஆசீர்வதிக்கும் தேவன் அல்லவோ ஆண்டவரே. எங்கள் சார்பில் செயலாற்றும் தேவனாக, எல்லாமுமே நீர் எங்களுக்காக செய்து முடிக்கும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன்குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. பூமியின் மண்ணை மரக்காலால் தளர்ந்தவரும் அவரே. வானங்களையே திரை போலாய் விரித்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. முன்னறிந்தார், முன்குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், உன்னை மகிமைப்படுத்தினார். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. வானம் திறந்து மன்னாவார் போசித்தவரும் அவரே. செங்கடலை இரண்டாக பிளந்தவரும் அவரே. மோசேயின் கைகோலால் அற்புதங்கள் செய்தவரே. உலகம் முடியும் வரை துணையாய் நம்முடன் இருப்பவரே. முன்னறிந்தார், முன்குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உம்முடைய பாதபடியில் நின்று உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும், நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்தவும், நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய நாமத்தை பாடல்களாலும் துதிகளாலும் ஜெபங்களாலும் வேத வார்த்தைகள் கூடாகவும் வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மா ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். நாங்கள் திரும்பமாக நாளைய நாளில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமான வாரமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நன்றியம்மா. காட் பிளஸ். ஆமென். நன்றி பிரதர். காட் பிளஸ் யூ. ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சௌரி ஜான்சி ஆண்டன் அவர் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கத்தரண்டை ஜபங்கள் துதிகள் பாடல்கள் கூடாக கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தட நாம மகிமைக்காக வழிநடத்தினார், ஆசீர்வாதமாக வழிநடத்தினார். கத்தர் தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ணுவாராக. கத்தருடைய கரத்திலே அவர் கத்தர் கொடுத்த சேடமான ரட்சிப்புக்காக
தாளந்துகளுக்காக நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆமேன், ஆமேன்.